Happy day students. இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் வந்து அண்டர்ஸ்டாண்டிங் ஓவர்ஹெட்ஸ் அப்சார்ப்ஷன். ஸோ ஓவர்ஹெட்ஸ்னா என்ன அர்த்தம்? ஓவர்ஹெட்ஸ்னா இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸ். ஸோ நம்ம ஆல்ரெடி காஸ்ட் ஷீட் வந்து பார்க்கச்சே நம்ம பார்த்துருக்கோம். ஆல் காஸ்ட் கேன் பி கிளாசிஃபைட் as டைரக்ட் காஸ்ட் அண்ட் இன்டைரக்ட் காஸ்ட். டைரக்ட் காஸ்ட் கொஞ்சம் தான் இருக்கும். தே கேன் பி டைரக்ட்லி ரிலேட்டட் டு தி ப்ராடக்ட். இன்டைரக்ட் காஸ்ட் எல்லாம் யூ cannot relate directly to the ப்ராடக்ட். ஸோ இப்போ நீங்க பார்த்தீங்கன்னா என்ன ஆகும், டோட்டலா வந்து ஒரு ஃபேக்டரின்னு எடுத்தீங்கன்னா தே கேன் மேக் ஒன்லி ஒன் ப்ராடக்ட் ஆர் தே கேன் மேக் மல்டிபிள் ப்ராடக்ட்ஸ். ஸோ ஆனால் எக்ஸ்பென்சஸ் எல்லாம் காமனாக சிலது இன்கர் ஆகும். ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா டைரக்ட் எக்ஸ்பென்ஸில் நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி இப்போ ஹார்லிக்ஸ் பண்ணணும்னா அதோட வந்து ரா மெட்டீரியல் அதோட லேபர் தனியாக நம்மளால பார்த்துட முடியும். டீக்கும் தனியாக அதுக்கு ரிலேட் பண்ணிட முடியும் மெட்டீரியல் லேபர். இதெல்லாம் டைரக்ட் எக்ஸ்பென்சஸ் எல்லாம் நம்ம டைரக்டா ரிலேட் பண்ணிட முடியும். ஆனா சர்டன் காமன் எக்ஸ்பென்சஸ் இருக்கும். ஓகே, தே ஆர் ஆல் indirectly related to the product. So examples are rent, okay, rent for the factory. But அந்த ஃபேக்டரியிலலாம் செப்பரேட்டாக ஒரு டிவிஷனில் ஹார்லிக்ஸ் இருக்கும், டீ இருக்கலாம், இந்த கம்ஃபர்ட் இருக்கலாம், அதெல்லாம் இருக்கும். ஸோ இந்த ரெண்ட்டு, அதுக்கப்புறம் யூ வில் ஹேவ் சேலரிஸ் ஆஃப் த ஆஃபீஸ் பீப்புள், சேலரிஸ் ஆஃப் த சேல்ஸ் பீப்புள், அப்புறம் வாட்ச்மேன் இருப்பாங்க, அவங்க சேலரிஸ், அந்த மாதிரி நிறைய காமன் எக்ஸ்பென்சஸ், கேன்டீன் எக்ஸ்பென்சஸ், டிரான்ஸ்போர்ட் எக்ஸ்பென்சஸ் அப்படின்லாம் நிறைய காமனாக எக்ஸ்பென்சஸ் இருக்கும். They are all called indirect expenses because those expenses are not actually required to actually directly make the product, but they are indirectly required so that the factory can run. Ilya? So what is overhead absorption? Spreading indirect costs, like all these expenses across the products. In the different products ku spread பண்றது பேர் தான் overhead absorption. Why is it important? It ensures each product has a fair share of total cost. So அப்படின்னா என்ன அர்த்தம்? ஸோ இந்த டோட்டல் எக்ஸ்பென்சஸ் இருக்கு இல்லையா, ஸோ சூட்டபிள் பேசிஸ்ல எல்லாத்துக்கும் போகணும். அதுக்கு தான் நீங்க பார்த்தீங்கன்னா நம்ம இந்த வந்து பிரைமரி அப்போர்ஷன்மெண்ட் ஆஃப் ஓவர் ஹெட்ஸ் பண்ணிருப்போம். ஒவ்வொரு காமன் எக்ஸ்பென்சஸும் ஏதான ஒரு சூட்டபிள் பேசிஸ், ஓகே, சூட்டபிள் பேசிஸ்ல எடுத்துக்கிட்டு அதோட ரேஷியோ பார்த்துக்கிட்டு இங்க வந்து ப்ராடக்ட்ஸ் பேர் வந்து ஏபிசிடின்னு இந்த ப்ராப்ளம்ல போட்டுட்டு சூட்டபிள் பேசிஸ்ல பண்ணிட்டு இதுதான் டோட்டல் ஓவர் ஹெட்ஸ் அப்படின்னுட்டு நம்ம போட்டுட்டோம். ஓகே, ஸோ அந்த மாதிரி ஸோ என்ஷோர்ஸ் ஈச் ப்ராடக்ட் ஹாஸ் அ ஃபேர் ஷேர் ஆஃப் டோட்டல் காஸ்ட், ஹெல்ப் செட் அக்யூரேட் ப்ரைசஸ். இது பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நம்ம 2024 இருக்கோம். ஸோ 2023 இன்னெல்லாம் காஸ்ட் ஆச்சு, இதான் டோட்டல் ஓவர் ஹெட் ஆயிருக்கு. ஓகே, அதுக்கு வந்து நம்மளுக்கு டோட்டல் ப்ரொடக்ஷன் இவ்வளோ, மெஷின் ஹவர்ஸ் இவ்வளோ அப்படின்னு இருக்கும். ஸோ அதை வச்சுட்டு ஒரு மெஷின் ஹவருக்கு எவ்வளோ ஆச்சு ஆர் ஒரு லேபர் ஹவருக்கு எவ்வளோ ஆச்சு அப்படின்னு வந்து ஒரு எஸ்டிமேட் கிடைக்கும். ஸோ அந்த 2023யோட காஸ்ட்டை வச்சு அப்படி கிடைக்கச்சு 2024க்கு நம்மளுக்கு ஒரு பல்க் ஆர்டர் வருது. ஸோ அந்த ஆர்டர் வரைச்சே ஓகே இவ்வளோ ப்ராடக்ட் செய்யறதுக்கு நம்மளுக்கு இவ்வளோ ஹவர்ஸ் தேவை. ஸோ அப்படின்னு வச்சுட்டு லாஸ்ட் இயர் பேசிஸை வச்சுட்டு நம்ம வந்து ரேட்டு கண்டுபிடிப்போம், அப்சார்ப்ஷன் ரேட் கண்டுபிடிப்போம். நேற்று நம்ம ப்ராப்ளம்ஸ் போட்ட ஞாபகம் இருக்கா? அப்சார்ப்ஷன் ரேட் இஸ் ஈக்குவல் டு ஓவர் ஹெட்ஸ் டிவைடட் பை பேசிஸ் அப்படின்னு நம்ம போட்டோம். இந்த ஓவர் ஹெட்ஸ் டிவைடட் பை பேசிஸ். ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எவ்வளோ மெஷின் ஹவர்ஸ், எவ்வளோ லேபர் ஹவர்ஸ் அப்படின்லாம் ஆர் அந்த மாதிரி டிஃப்ரெண்ட் பேசிஸ் கிடைக்கும். ஸோ ஃபேக்ட்ரி ஓவர் ஹெட்ஸ் வந்து நியூமரேட்டரில் வச்சுட்டு டினாமினேட்டரில் பேசிஸ் வச்சுக்கிட்டு ஸோ பர் அவர் ₹2 per labor hour or ₹1 per machine hour அந்த மாதிரி நம்ம ரேட்டு கண்டுபிடிச்சு வச்சுப்போம் இந்த வருஷத்துக்கு. ஸோ எப்போ நம்மளுக்கு கொட்டேஷன் வந்தாலும் நம்மளுக்கு ஏதாவது வந்து ஒரு ரெக்குவயர்மெண்ட் வந்தாலும் அந்த பேசிஸ்ல வந்து we will be able to, இப்போ வந்து நம்மளுக்கு ஒரு கொட்டேஷன் வருது அப்படின்னா, ஏதாவது ஒரு ஆர்டர் வருதுன்னா கொட்டேஷன் ப்ரிப்பேர் பண்ணும்போது லாஸ்ட் இயர்ல இருக்கிற அப்சார்ப்ஷன் ரேட்டை வச்சுக்கிட்டு நம்ம ஒரு கொட்டேஷன் போட்டு இதுதான் டோட்டல் நம்மளோட காஸ்ட் ப்ரைஸ். ஸோ அதுக்கு வந்து செல்லிங் பிரைஸ் இவ்வளோ இருந்துச்சுன்னா நம்மளுக்கு ப்ராஃபிட் எப்படி வரும் அப்படின்னு நம்மளால கண்டுபிடிச்சிக்க முடியும். Okay, so why is it important? It ensures each product has a fair share of the total cost. Okay, so இந்த total cost ஓட fair share எல்லாத்துக்கும் ஈக்குவலா வருது. ஸோ இதுக்கு மெஷின் ஹவர் ஜாஸ்தி ஆறுது ஆர் ஜாஸ்தி லேபர்னா இதுக்கு ஜாஸ்தி ஷேர் போகும், இதுக்கு ரிலேட்டிவ்லி கம்மி மெஷின் ஹவர்ஸ் கம்மி லேபர்னா இதுக்கு கம்மி. ஸோ அக்கார்டிங்லி ஈச் ப்ராடக்ட் ஹாஸ் அ ஃபேர் ஷேர் ஆஃப் டோட்டல் காஸ்ட், ஹெல்ப் செட் அக்யூரேட் ப்ரைசஸ். ஸோ அந்த காஸ்ட்டுக்கு தகுந்தாப்புல நம்ம வந்து அதோட காஸ்ட் போட்டுட்டு அதோட ப்ராஃபிட் மார்ஜின் ஆட் பண்ணிட்டு நம்ம செல்லிங் ப்ரைஸ் ஃபிக்ஸ் பண்ண முடியும். How absorption is calculated? It uses an estimated rate
often based on labor or machine hours. இதுதான் நம்ம ஏற்கனவே பார்த்தோம். லைக் நேத்து பார்த்த ப்ராப்ளம்ஸ்ல இந்த மாதிரி நம்ம கால்குலேட் பண்ணி வச்சுப்போம். ஸோ தட் எப்போ நமக்கு வந்து ஒரு ஆர்டர் கிடைச்சாலும் எஸ்டிமேட் பண்றதுக்கு. ஸோ வாட் இஸ் த பர்பஸ்? So what is the purpose? It provides a standard way to add indirect cost to product cost. So ஏன்னா ஒரு total cost of a product கண்டுபிடிக்கிறதுக்கு both direct cost and indirect cost add பண்ணி வச்சிருக்கணும். அதுக்கப்புறமா profit margin add பண்ணிட்டு தான் நம்ம selling price நம்மளால வந்து fix பண்ண முடியும். So that is the purpose why we are having this overhead absorption. Okay. இப்போ பாத்தீங்கன்னா நம்ம சொன்ன மாதிரி நம்ம எஸ்டிமேட் பண்றோம். Okay, when you set absorption rate, it is an estimate. But estimate actually என்னைக்குமே ஒண்ணா இருக்குமா? இருக்காது இல்லையா? So sometimes estimated விட expenses ஜாஸ்தியா இருக்கலாம். So that is called as over absorption or over recovery. So supposing நீங்க estimated தான் நம்ம absorbed overhead or recovered overhead அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அப்சார்ப்டு 10,000 பட் ஆக்சுவல் காஸ்ட் 9,000 இருந்தா என்ன அர்த்தம்? நம்ம வந்து கஸ்டமருக்கு எஸ்டிமேட் பண்ணி ஜாஸ்தி பில் பண்ணினோம். ஓகே, நம்ம ஜாஸ்தி காசு வாங்கிட்டோம். ஓகே, பட் ஆக்சுவல் வந்து கம்மியா தான் ஆயிருக்கு அப்படின்னா நம்ம ஓவரா 1000 ரூபாய் ரெக்கவர் பண்ணியிருக்கோம். ஸோ தட் இஸ் கால்ட் ஓவர் ரெக்கவரி. அதுவே நம்ம எஸ்டிமேட் வந்து பண்ணியிருக்கோம் பட் எக்ஸ்பென்சஸ் அதை விட ஜாஸ்தி ஆயிடுச்சு அப்படின்னா என்ன அர்த்தம்? நம்ம அண்டரா கம்மியா வந்து கஸ்டமர் கிட்ட இருந்து ரெக்கவர் பண்ணி பிரைஸ் வந்து கோட் பண்ணியிருக்கோம். So this is called under absorption or under recovery when absorbed cost is less than actual cost. Okay, absorbed cost or recovered cost, both usages are correct. So இந்த எக்ஸாம்பிள்ல பாத்தீங்கன்னா அப்சர்வ்டு 10,000 இருக்கு, ஆக்சுவல் 13,000னா நீ அண்டர் ரெக்கவரி 3,000 பண்ணிருக்க. Okay, why it happens? Because estimates differ from actual costs or production levels. Okay, estimates differ from actual costs, which always happens that we all know about it. So இதிலிருந்து நம்மளுக்கு என்ன புரிஞ்சுது? Let us summarize our understanding. Okay, what is absorption? The process of spreading overhead costs. Overheads na என்ன அர்த்தம்? Indirect costs. The process of spreading overhead costs across products to determine their total cost. That is called as absorption of overheads. So what is over absorption? When more overhead cost is applied to products than what was actually spent. More overhead cost was recovered than what was actually spent, making the product cost seen higher. That is over absorption. Under absorption na idoda opposite. When less overhead cost is applied to the products than what was actually spent, making the product cost seem lower. So under absorption இருந்தா நீ வந்து உனக்கு வந்து காஸ்ட்டை வந்து கம்மியா எஸ்டிமேட் பண்ணிருப்ப. ஓவர் அப்சார்ப்ஷன் இருந்தா நீ காஸ்ட்டை வந்து ஹையரா எஸ்டிமேட் பண்ணிருப்ப. ஸோ இதுதான் இதோட மீனிங். இது வந்து உங்களுக்கு தியரி பார்ட்லையும் வரலாம், சர்டன் ப்ராப்ளம்ஸும் உங்களுக்கு வரலாம். ஸோ ப்ராப்ளம்ஸ் எப்படி வரணும்னா உங்களுக்கு ரிகன்சிலியேஷன் ஸ்டேட்மெண்ட்டா வரும். ரிகன்சிலியேஷன் பிட்வீன் காஸ்ட் அண்ட் ஃபினான்ஷியல் ரெக்கார்ட்ஸ் அப்படின்னுட்டு. ஸோ நீங்க எப்பவுமே என்ன பண்ணணும்? ஸ்டார்ட் ஆஃப் ஐ வில் கிவ் யூ அ சிம்பிள் கைண்ட் ஆஃப் அ டிப். நெட் ப்ராஃபிட் ஆஸ் பர் காஸ்ட் ரெக்கார்ட்ஸ்லேருந்து ஆரம்பிச்சுக்கோங்க. Some of you might be using logic. நான் எப்பவுமே லாஜிக் யூஸ் பண்ணுவேன். reconciliation இப்படி வச்சுக்கோங்க. ஓகே, supposing this is my costing profit. This is profit as per costing records. Costing as per financial records. So expenses நீங்க first over recovered cost. ஓகே, ஸோ காஸ்ட் ஜாஸ்தி ஆச்சுன்னா ப்ராஃபிட் வந்து ஜாஸ்தி ஆகுமா கம்மி ஆகுமா? ஸோ காஸ்ட் ஜாஸ்தி ஆச்சுன்னா ப்ராஃபிட் கம்மி ஆகும். ஸோ உனக்கு வந்து கம்மி ஆச்சுன்னா திஸ் இஸ் மை காஸ்டிங் ரெக்கார்ட்ஸ். காஸ்டிங் ரெக்கார்ட்ஸ்ல வந்து எனக்கு ஓவர் ரெக்கவர்டா இருக்கு அப்படின்னா காஸ்ட் ஜாஸ்தி சொல்லிட்டேன். ஸோ காஸ்டிங் ரெக்கார்ட்ல ப்ராஃபிட் வந்து காஸ்ட் ஜாஸ்தியாக ப்ராஃபிட் கம்மி ஆகும். ஆனா ஃபைனான்சியல் ரெக்கார்ட்ஸ்ல ஜாஸ்தியா இருக்கும். ஸோ அப்படின்னா ஓவர் ரெக்கவர்ட் காஸ்டா இருந்தா நீ ஓவர் ரெக்கவர்ட் காஸ்ட்டை வந்து மேல போனோம்னா ஆட் பண்ணணும். ஸோ அதுதான் நீங்க பாத்தீங்கன்னா ஆட் ஓவர் ரெக்கவர்ட் காஸ்ட் ஆஸ் பர் காஸ்டிங் ரெக்கார்ட்ஸ், லெஸ் அண்டர் ரெக்கவர்ட் காஸ்ட். ஸோ அப்படியே வச்சுக்கோங்க. Profit as per costing records, profit as per your financial records. So under recovery of cost. Under recovery cost na cost வந்து நீ கம்மியாக்கி காமிக்கிற. காஸ்ட் கம்மியாக்கி காமிச்சா என்ன ஆகும்? ப்ராஃபிட் வந்து காஸ்டிங் ரெக்கார்ட்ஸ்ல ஜாஸ்தி காமிக்கும். காஸ்ட் கம்மியா இருந்தா ப்ராஃபிட் ஜாஸ்தியா இருக்கும்.
இல்லையா? ஸோ ஆனா உனக்கு வந்து ஃபினான்ஷியல் ரெக்கார்ட்ஸ்ல கம்மியா காமிக்குது. ஸோ காஸ்டிங் ப்ராஃபிட்லேருந்து ஃபினான்ஷியல் ப்ராஃபிட்க்கு வரணும்னா நீ வந்து அண்டர் ரெக்கவர்டை வந்து மைனஸ் பண்ணணும். கரெக்டா? ஸோ லெஸ் அண்டர் ரெக்கவர்ட் காஸ்ட். ஸோ அண்டர் ரெக்கவர்ட் காஸ்ட் ஆஸ் பர் காஸ்டிங் ரெக்கார்ட்ஸ். ஸோ இப்படி பண்ணேன்னா உனக்கு நெட் ப்ராஃபிட் ஆஸ் பர் ஃபினான்ஷியல் ரெக்கார்ட்ஸ் கிடைச்சிடும். ஸோ நீங்க வந்து லாஜிக் யூஸ் பண்ணாம டைரக்டா அப்ளை பண்ணணும்னா ஆல்வேஸ் நெட் ப்ராஃபிட் ஆஸ் பர் காஸ்ட் ரெக்கார்ட்ஸ்ல ஆரம்பிச்சுட்டு net arrive at net profit as per financial records, add over recovered cost and less under recovered cost. இப்படி வச்சுக்கிட்டா ப்ராப்ளம் பண்ண முடியும். ஸோ ஒரு ப்ராப்ளம் வந்திருக்கு ஏப்ரல் 2023 வந்திருக்கு. ஸோ இந்த ப்ராப்ளம் பார்த்தீங்கன்னா இப்படி இருக்கு. ஸோ நெட் ப்ராஃபிட் ஆஸ் பர் காஸ்டிங் ரெக்கார்ட்ஸ் ஆல்வேஸ் whenever you are making a reconciliation statement, please give the heading statement of reconciliation between cost and financial recordsனு கொடுத்துருங்க. காலம்ஸ் எல்லாம் போட்டுட்டு அழகா வந்து அதை ஹெட்டிங் கொடுத்துருங்க. ஸோ நெட் ப்ராஃபிட் ஆஸ் பர் காஸ்டிங் ரெக்கார்ட்ஸ் 1,72,400. ஸோ யூ வில் ஆல்வேஸ் ஆட் ஓவர் ரெக்கவர்ட் காஸ்ட். நீங்க பாத்தீங்கன்னா அட்மினிஸ்ட்ரேஷன் ஓவர் ஹெட் ஓவர் ரெக்கவர்ட் இன் காஸ்ட் அக்கவுண்ட்ஸ். ஓவர் ரெக்கவர்ட்னா ஆட். டெப்ரிசியேஷன் ஓவர் ரெக்கவர்ட் இன் காஸ்ட் அக்கவுண்ட்ஸ் அதுவும் ஆட். இல்லையா? இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிட்டு இதோட டோட்டல் அடிஷன் இஸ் 12,225 போட்டுட்டு இதை டோட்டலா ஆட் பண்ணிட்டோம். They said over questionல வந்து works overhead under recovered in cost accounts. So 55,870 under recovered na less. So under recovered as per cost accounts அது வந்து works overhead இதை மைனஸ் பண்ணிட்டோம். ஸோ ஒரே ஒரு தான் இருக்கிறதுனால 55,870. ஸோ இது எடுத்தையும் மைனஸ் பண்ணிட்டோம். நெட் ப்ராஃபிட் as per financial records 1,28,755 அது வந்துருச்சு. ஸோ இது சிம்பிளா இருக்கா? Okay, so I hope you have understood the concept. Thank you, my dear students.